இந்தியாவிலேயே மிக அதிகமான கரண்ட் பில் கட்டக்கூடிய பெட்டிக்கடை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இவ்வளவு சுமையை மக்கள் மேலே ஏற்றி வச்சதுக்கு அப்புறமும் அந்த மின்சார வாரியம் நஷ்டம்னா, மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பெரும்பாலும் என்ன தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழில்கள். இப்போ இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கரண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் வெறும் 300 யூனிட், அதுதான் இருக்கிறதுலே குறைவு, 300 யூனிட் பர் மந்த். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடைசியாக இருக்குது. மற்ற மாநிலங்கள் 37ஆவதா இருக்கிறோம். மாநிலங்கள் யூனியன் 11.38 rupees நம்மளுடைய சார்ஜ். நீங்க சொல்றது வந்து உதாரணத்துக்கு இப்போ ஏதோ ஒரு கடை இருக்கு, ஒரு மல்லிகை கடை இருக்கு, இல்ல வேற ஏதாவது சின்ன பிசினஸ் பண்றாங்க, இந்த மாதிரி கடைகள் கமர்ஷியல் கனெக்ஷன் சொல்லுவோம். தொழிலுக்கு வேற கனெக்ஷன் இருக்கு, இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் வேற. கடைகளுக்கு இருக்கக்கூடியது, ஆஃபீஸ்க்கு இருக்கக்கூடியது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து 11 ரூபா 38 பைசா 37வது இடத்துல இருக்கிறோம். அதாவது நமக்கு மேல 36 மாநிலங்களும் நம்மளை விட குறைவாக தான் சார்ஜ் பண்றாங்க. இன் ஜெனரல் காமனா எத்தனை யூனிட்னாலும் 11.38 பைசா தான் இருக்கு. அப்போ இதுல வந்து கிட்டத்தட்ட 35% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 29வது இடத்துல நம்ம 37வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்தியாவிலேயே மிக அதிகமான கரண்ட் பில் கட்டக்கூடிய பெட்டிக்கடை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதே யூனிட் அளவுக்கு இப்போ 300 யூனிட் பயன்படுத்தக்கூடியவங்க வேற மாநிலத்தில் இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் அதிக கரண்ட் பில் கட்டுறோம். அதே மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி, அடுத்தது சிறு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 750 யூனிட் எடுத்துக்கோங்க, 1500 யூனிட் எடுத்துக்கோங்க, 2250 யூனிட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாத்துலயுமே நம்ம வந்து 20வது இடத்துக்கு மேல தான் இருக்கிறோம். 750 யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4 ரூபா 78 பைசா இருந்தது 2020ல. நம்ம 8வது இடத்துல இருந்தோம் 2020ல. 2023ல பாத்தீங்கன்னா நம்ம 7 ரூபா 4 பைசா சார்ஜ் பண்றோம். அப்ப 20வது இடத்துக்கு சரிஞ்சாச்சு. நமக்கு மேல 19 மாநிலங்கள் இருக்கு. அதே மாதிரி 1500 யூனிட்ல பார்க்கும்போது நம்ம 7 ரூபா 30 பைசா சார்ஜ் பண்றோம், 22வது இடத்துல இருக்கிறோம். 2250 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 8 ரூபா 66 பைசா, நம்ம 32வது இடத்துல இருக்கிறோம். நமக்கு மேலே 31 மாநிலங்கள் இருக்கு. அப்போ நீங்கள் சிறு தொழில் எடுத்தீங்கன்னாலும் சரி, சிறு தொழில் கமர்ஷியல் எல்லாம் இன்னும் மிக மோசமான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். மீடியம் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கனாலும், ஒரு நடுத்தர அளவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கனாலும் 27வது இடமும் 30வது இடத்துலையும் இருக்கிறோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 8 ரூபா 66 பைசாவும் 9 ரூபா 45 பைசாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. 7500 யூனிட் 15000 யூனிட்டுக்கு. அப்போ அதில் 27வது இடம் 30வது இடம். முன்னாடி போன ஆட்சியில் நம்ம கிட்டத்தட்ட 15வது இடத்துல இருந்திருக்கிறோம். அதுலேருந்து 30வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கிறோம். ஆக்சுவலாக டபுள் த அமௌண்ட் ஏறதால அப்படியே ஆமாம், கிட்டத்தட்ட 36% 38% ஏற்றி இருக்கிறாங்க அந்த மீடியம் இண்டஸ்ட்ரி. அந்த 20க்கு அப்புறம் இந்த 3.5 ஆண்டுகளில் இவ்வளோ ஏறி இருக்கு. ஆமாம், இத்தனைக்கு இந்த வருஷம் ஏற்றினதை நம்ம இன்னும் கணக்கிலேயே எடுத்துக்கல. 24ல எடுத்து இது ஏன்னா 23 வரைக்கும் தான் இப்போ ரிப்போர்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து அரசாங்கத்துடைய டேட்டா தான். இது ஏதோ அரப்போர் வந்து நீங்க சொன்ன டேட்டா தப்பு அப்படின்றாங்க. நாம ஏதோ நம்ம அரசுடைய நிறுவனம் வெளியிடுறதை நீங்க எடுத்து நாங்க அந்த டேட்டாவை தான் வெளியிட்டு இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசு கொடுக்கிற டேட்டா, நம்ம மாநில அரசு தான் இதான் எங்க டாரிஃப்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய டாரிஃபை டேட்டாவா கொடுத்து அதை தொகுத்து அவங்க ஒரு டேபிளா போட்டிருக்காங்க. இப்போ அந்த டேபிளை எடுத்து அதில் கிட்டத்தட்ட 50 எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு. ஏன்னா ஒரு சில மாநிலங்கள்ல 2 எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு, 3 எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து மாநிலங்கள் வைஸ் அதை தொகுத்து ஒரு மாநிலத்தில் 2-3 எலக்ட்ரிசிட்டி போர்டு இருந்தால் அதை ஆவரேஜ் பண்ணி ஒரு ரேட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி கொண்டு வந்து 37 மாநிலங்கள் அண்ட் யூனியன் டெரிட்டரியை கம்பேர் பண்ணியிருக்கிறோம்.